வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெரி ஈஸி. இட் இஸ் a continuation ஆஃப் மேக்கிங் புளிக்காய்ச்சல் விச் ஐ ஹவ் மேட். எல்லாம் ரெடியாக வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் அதை வச்சுட்டு இப்போ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ பண்ணாதவா முதல்ல அதை பண்ணிட்டு இருக்கோம். அதை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளி அவல். இது வைகுண்ட ஏகாதேசி பக்கத்தில் வந்துட்டுருக்கு, அதோட ஸ்பெஷல். ஓகே, ஸோ நம்ம அன்றைக்கி ஃபாஸ்டிங் டேஸில் நம்ம ரைஸ் சாப்பிட மாட்டோம், சப்பாத்தி இல்லைன்னா அவல் அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம் இல்லையா. அதனால இந்த புளிக்காய்ச்சல் பண்ணி வச்ச உடனே இது எவ்வளோ ஈஸியாக பண்ண போகிறோம் வித்தின் நோ டைம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இது கெட்டி அவல் பாருங்க, திக் அவல். இதை முதல்ல மிக்சியில் பொடிச்சிக்கலாம். இது பொடிச்சுன்னு காட்டுறேன் என்ன மாதிரி பொடிக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறக்குறான்னு இருக்கக்கூடாது. ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இதை பொடிச்சிட்டு எப்படி எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தறி தறியாக திரிச்சுக்கணும். ஜஸ்ட்டு நீங்கள் 2 தரம் அந்த விப்பரில் கிருன்னு பண்ணாலே இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ இதை இப்போ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு ஒரு தரம் தண்ணி, இது முங்குற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டுட்டு இருத்து வச்சுட்டோன்னா போகிறோம். வித்தின் 2 minutes நல்லா அது கொஞ்சம் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜஸ்ட்டு வாஷ் பண்ணி மூடி வச்சிடணும், அவ்வளோதான். பாருங்க, இதில் கொஞ்சம் தண்ணி விட்டோன்னா இதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் மேலே வந்துடும். ஸோ அதை என்ன பண்ணோன்னா நல்லா தண்ணியை ஈர்த்துட்டு கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, ஏன்னா அதில் நல்லா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். பாருங்க, பாண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். ஏன்னா நம்ம கலந்துட்டு மேலாக நல்லெண்ணெய் தான் போட போகிறோம். அதனால் கொஞ்சமாக தாளித்து கொட்டுறதுக்கு வச்சுட்டுருக்கேன். நம்ம ஆல்ரெடி புளிக்காய்ச்சல் பண்ணும்போது கொஞ்சம் தாளித்து கொட்டியிருக்கோம். பட் கலக்கும்போது திருப்பியும் நம்ம கொட்டணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அதனால் இப்போ இந்த பாண்டியில் நான் ஃபஸ்ட்டு சேர்க்க போகிறது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நான் கொஞ்சமாக தான் அவல் எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய அவல் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி போடணும். இப்போ நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறேன். கடுகு வடித்து இதை செவக்கும் போது இது கூட கொஞ்சம் கடலைக்காயும் வச்சுட்டுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ எல்லாம் ஒட்டுக்காய் இப்போது ஒரே மாதிரி வறுக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரே மாதிரி செவந்துருக்கு இல்லையா. இப்போ நான் நம்ம அன்றைக்கி பண்ணி வச்சோமே அந்த புளி கொஜ்ஜு இல்லைனாக்கா புளிக்காய்ச்சல், அதை நான் இது கூட ஆட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது இது நல்லா உங்களுக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் இலகிடும். இப்போ ஈஸியாக இருக்கும் கலக்கிறதுக்கு. நான் எடுத்துட்டு இருக்கிற அவலுக்கு தேவையானது எவ்வளவோ அவ்வளோ போட்டுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ என்ன தான் நம்ம உப்பெல்லாம் போட்டிருந்தா கூட என்னாகும்னா நம்ம கலக்கும்போது கொஞ்சம் உப்பு தேவைப்படும். அதனால நான் கொஞ்சமாக போடுறேன். அப்புறம் பார்த்துட்டு நான் சொன்னேன் இது வைகுண்ட ஏகாதசிக்கு பண்ணுறதுன்னு, இது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணோன்னா பண்ணிட்டு கூட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை அது கூட ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான கொப்பரை, ட்ரை கோகனட் ஆட் பண்ணிட்டுருக்கேன். பச்சை தேங்காயனாலும் ஆட் பண்ணலாம். நான் யூஸ்வலாக இது ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கெட்டு போகாது பண்ணி வச்சாக்க அப்படின்னு. இப்போ ஆக்சுவலாக இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு இங்கே கர்நாடகாவில் கோவிலெல்லாம் பார்த்தோம்னா இதுதான் நிறைய, எல்லா இடத்துலையும் இதுதான் உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பா. ஏன்னா திஸ் கேன் பி டேக்கன் அந்த ஏகாதசி அன்னைக்கு அப்படிங்கிறதுனால. ஸோ நம்மளோடது இப்போ ரெடி ஆகிடுது. ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த பொடியை மேலாக தூணோன்னு நம்ம அவளையும் போட்டதுக்கப்புறமா நம்ம அன்றைக்கி பண்ணின பொடியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டுருக்கோம். இது மேலாக போடும்போது ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். ஸோ இது ரெடி ஆகிடுத்து, நான் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட அவல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 5 minutes ஆகிடுது. இந்த அவல் நம்ம வாஷ் பண்ணி வச்சோம்ல, மூடி வச்சோம் இல்லையா. பாருங்கள் எப்படி எவ்வளோ பலன்னு ஆகிட்டு இருக்கு இல்லையா. இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் உங்களுக்கு அவல் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சாஃப்ட் ஆகிடுச்சுன்னா இட் ஒன்ட் பி நைஸ், த டேஸ்ட் ஒன்ட் பி நைஸ். அப்புறம் நான் போட்ட அவல் நான் ஒரு 2 டம்ளர் போட்டிருப்பேன், தலை தட்டி, அவ்வளோதான். பட் குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்கு பொடிச்சு இது பண்ணனால. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுது. இப்போ என்ன பண்ண போகிறேன், நம்ம ஆல்ரெடி பண்ணி ரெடியாக வச்சுட்டுருக்கோம் இல்லையா தாளிச்சு கொட்டி. இப்போ அது கூட இதை அவலையும் போட்டு கலக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மிக்ஸ் போட்டு கலந்தாச்சு. நான் இப்போது இந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா நல்லெண்ணெயை அது மேலாக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் விடுறேன்.
ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திரிக்கும் போது கொஞ்சம் பொடியை வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை வந்து இப்படி மேலாக துளியுண்டு ஜஸ்ட் ஃபார் த ஃப்ளேவர் சேக் அது போட்டுட்டு இன்னும் அதுக்கும் மேலே இதை ஒரு கிண்டிட்டு அதுக்கு மேலே நம்ம எப்படி கார்னிஷ் பண்ண போகிறோன்னு காமிக்கிறேன். பாருங்க, நான் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு மேலாக அந்த ஃப்ளேக்ஸ் நம்ம திரிச்சது போட்டேன் இல்லையா, அதுக்கு மேலே கொஞ்சோண்டு பச்சை கொத்தமல்லியை நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பண்ணிவிட்டு இதையும் போட்டுட்டு ஒரு 2 minutes மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம we can start serving. மாதிரி ஒரு பிரசாதம் சுவாமிக்கு பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது இட் வில் பி வெரி வெரி நைஸ். உங்களுக்கு தெரியும், அது சுவாமிகிட்ட படைச்சி நம்ம எடுக்கும்போதே இட் வில் பி வெரி வெரி டேஸ்டி. அந்த பகவானோட அந்த இதுவும் அதில் சேர்றதுனால, அருளும் சேர்றதுனால. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுருந்தா, நான் சொன்ன மாதிரி வைகுண்ட ஏகாதசிக்கு புளியவல், அதுக்கப்புறமா கண்ணு அன்னைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் சாதம் கலப்போம் இல்லையா? ஸோ அன்றைக்கி புளியஞ்சாத்துக்கும் இந்த புளிக்காய்ச்சலை வச்சு நம்ம சாதம் கலந்து நம்ம பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு புளிக்காய்ச்சல் பண்ணி வச்சுட்டோன்னா ஈவன் ஃபார் லஞ்ச் பாக்ஸு ஆஸ் ஐ டோல்ட் யூ earlier, ஃபார் பிக்னிக், ஃபார் எனி பர்பஸ் இட் வில் பி வெரி நைஸ். அதுவும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸில் பண்ணி வச்சுட்டோன்னாக்கா நம்ம இதில் டேஸ்ட் பண்ணி ஒரு வேளை கம்மியாக இருக்குன்னா we can add. Actually what I have put is correct now. So if you want you can put more, if you want to make it lesser also you can do it. So I hope you like this recipe. Please try it and enjoy it. I'll meet you in the next lovely video. Bye bye.